வர்றேன். நான் காலையில் எந்திரிக்கும் நாம சொல்லணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அப்படி அவரே கேட்கணும். தினமும் நாமத்தை சொல்லாமல் எந்திரிக்கக்கூடாது. அப்படி மறந்து எந்திரிச்சாலும் அது நீ அடே நான் உனக்கு உதவி செய்யற உன் தானே உனக்கு விடப்படுது. காலமே எந்திரிக்கும் போது அகத்திய சார்ந்தோல் உனக்கு சொல்ல விடாத இருக்கிறது நீ செஞ்ச பாவம்னா. நான் செஞ்ச பாவம் உண்மைதாயா, நான் பாவம் செஞ்சதான், இதுவரையிலும் பாவம் செஞ்சதான். ஆனாலும் மேலும் உன் திருவடியை துணை கொண்டு பாவம் செய்யாதது. பாவம் என்பன நான் தாய்மை கொடுத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நான் பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை மதிக்க கற்றுக் கொடுக்கட்டுவதே அறிவு வேணும். ஆக தினம் உன் திருவடியை நினைச்சு தான் எந்திரிக்கணும். அப்போ தவறினால் ஏமாட குற்றம் இல்லை. ஆக அதுவும் நீ உணர்த்த வேண்டும். உருகி தியானிக்க நீயும் உணர்த்த வேண்டும். என்னை சார வேண்டும், என் உணர்வோட உணர்ச்சி கலக்க வேண்டும். இந்த பாவையை பாரு என்று காலையில் கொதிக்கணும். படுக்கும்போது முருகா முருகா அகத்தீசா அகத்தீசான்னு ஒரு 12 முறை சொல்லி தான் படுக்கணும். எந்திரிக்கும் போது மறந்துட்டான் சரியா, அவர் மறந்துட்டப்பா, நான் பிள்ளைக்குட்டிக்காரப்பா, கடற்சுமை இருக்கப்பா, நான் தடுமாறுறப்பா, சொல்ல முடியலப்பா. இப்போ அதை பற்றி பரவாயில்ல. 10 மணிக்கு 9 மணி வேலை செய்யும்போது அகத்தீசா திருமூல தேவா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா முருகான்னு ஒரு நாளைக்கு 5 பேர்த்து கூப்பிடுறா. அப்பயே அவன் ஞானி தான். ஆனால் இல்லறத்தான் அனுக்க முடியுமா? இல்லறத்தான்